இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவா பார்த்தோம்னா, சிறுநீரகத்துல கற்கள் இருக்குன்னா, ஆ அடிக்கடி எனக்கு இந்த ப்ராப்ளம் வருதுங்க அப்படின்னு சிலர் என்னன்னா, இது தொடர்ந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் வந்து ஹோம் ரெமிடீஸ் எடுக்கிறேன். அப்பப்போ சித்த மருந்துகள் எடுக்கிறேன். இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ஆனா எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. இல்ல திரும்பவும் வருது. இந்த மாதிரியான ஒரு சிலர். பொதுவாக கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா, நெறைய பேர் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. ஐயோ! இந்த ஸ்டோன்ஸ் இருக்கே இது க்யூர் ஆகுமா? இல்ல இது வந்து கிட்னியோட எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஒரு சிலருக்கு வந்து பிளாடர்ல இருந்துகிட்டே இருக்கும். இல்ல யுரித்ரால அதாவது கிட்னியோட டியூப்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு கிட்னில வந்து ஒரு எடிமேட்டஸ் கண்டிஷன் அதாவது கிட்னி வீக்கம் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். திரும்ப திரும்ப சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இன்ஃபெக்ஷன் ஏற்படவோ, இல்ல நமக்கு பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படவோ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரவோ வாய்ப்புகள் இருக்கு. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவா பார்த்தோம்னா, சிறுநீரகத்துல கற்கள் இருக்குன்னா, அடிக்கடி எனக்கு இந்த ப்ராப்ளம் வருதுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவோம். ஒரு சிலர் என்னன்னா, இது தொடர்ந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் வந்து ஹோம் ரெமிடீஸ் எடுக்கிறேன். அப்பப்போ சித்த மருந்துகள் எடுக்கிறேன். இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ஆனா எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. இல்ல திரும்பவும் வருது. இந்த மாதிரியான ஒரு சிலர் இருப்போம். பொதுவாகவே சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருதுன்னா, நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது, பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நமக்கு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகும் போதும், உடல் உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்குன்னா, நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டு, ஒரு வறட்சி தன்மையினாலும் சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாகுது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம உடல்ல அதாவது உஷ்ணம் சொல்றது பித்தம். அப்போ உடல்ல பித்தம் அதிகமாகும்போது சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாகுது. பொதுவாக கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா, நெறைய பேர் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. ஐயோ! இந்த ஸ்டோன்ஸ் இருக்கே இது க்யூர் ஆகுமா? இல்ல இது வந்து கிட்னியோட எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஒரு சிலருக்கு வந்து பிளாடர்ல இருந்துகிட்டே இருக்கும். இல்ல யுரித்ரால அதாவது கிட்னியோட டியூப்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அந்த இடத்துல வந்து நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு கிட்னில வந்து ஒரு எடிமேட்டஸ் கண்டிஷன் அதாவது கிட்னி வீக்கம் ஏற்படுமா? அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். திரும்ப திரும்ப சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இன்ஃபெக்ஷன் ஏற்படவோ, இல்ல நமக்கு பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படவோ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரவோ வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த ஸ்டோன் இருந்ததுன்னா யூரின் போகும்பொழுது இதனோட சேர்ந்து ரத்தம் வர மாதிரியும் ஒரு சிம்டம்ஸ் தெரியும். பெண்களுக்கும் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, யூரின் போகும்போது ரத்தம் கலந்து வெளியேறுற மாதிரியோ, இல்ல வெண்மை நிறத்துல ஒயிட் டிஸ்சார்ஜ் வரது. இது வந்து ஆண்களுக்கும், பெண்களுக்கும் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த ரத்தம் கலந்தோ, இல்ல வெண்மை நிறத்துல ஒயிட் டிஸ்சார்ஜ் கலந்து வர்றதோ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட சிறுநீரக கற்கள் இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ், அசைவ உணவுகள் நிறைய சாப்பிடக்கூடியவங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் குறைவாக குடிக்கக்கூடிய நபர்கள், தண்ணி சத்தே உடம்புல இல்லைங்க. பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்னா தண்ணி கூட குடிக்க மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்குமே தண்ணீர் சரியாக குடிக்காமல் ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பித்த தோடம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கும்பொழுது, சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கும்பொழுது இடுப்பு பகுதியில் அதிகமான பெயின் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தோம்னா சைடில் சொல்லுவாங்க. இடுப்பு பகுதியில் சைடில் வந்து பெயின் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த வலி வந்து வருதுங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி முன் வயிற்று வரைக்கும். லாயின் டு க்ராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடை இடுக்கு வரைக்குமோ, இல்லை நமக்கு பிளாடர் இருக்கக்கூடிய இடம் வரைக்குமோ அந்த வலி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது உணவு முறை மூலம் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். முதல்ல நம்மளுடைய உணவு முறைகளில் என்ன மாற்றம் செய்யணும்னா, அதாவது நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடணும்.
இதில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா முள்ளங்கி. சிவப்பு முள்ளங்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா முள்ளங்கி கீரையை நம்ம வந்து சூப் மாதிரி குடிக்கலாம். இல்லை முள்ளங்கியை வந்து வேக வைத்து மசிச்சு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். பச்சை முள்ளங்கி சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு கோல்டு வர மாதிரி இருக்குங்க, சைனசைட்டிஸ் இருக்குது, தொண்டை பகுதியில் வந்து உடனே வந்து எனக்கு கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ முள்ளங்கியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர், அதாவது மிளகு தூள் சேர்த்துக்கணும். ஸோ பெப்பர் பவுடர் சேர்த்து இதை தினமும் ஒரு வேளையாவது நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை தொடர்ந்து வந்து இது எந்த நேரத்தில் குடிக்கலாமா? காலை நேரம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு 100 ml ஸோ முள்ளங்கி வந்து வேக வைத்து அந்த தண்ணியை குடிக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னா, சிறுநீரக பாதை தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த முள்ளங்கி வேக வைத்த தண்ணீரை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதுலையுமே பார்த்தோம்னா இந்த ரணகல்லி அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக கிராமப்புறங்களில் கூட இது வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்தோம்னா கற்களை, சிறுநீரக கற்கள் மட்டும் இல்லை, நமக்கு கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோனை கூட இது கரைக்கக்கூடியது ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை சாறு எடுத்து தினமும் ஒரு 80 ml காலையில் குடிக்கணும். ஸோ இதனோட சேர்க்கக்கூடிய சில மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, பெருமருந்து வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்து குடிக்கும்பொழுது சிறுநீரக கற்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதை தாண்டி அதிகமான உப்பு, புளிப்பு, ஸ்பைசி ஃபுட்ஸ், கிழங்கு வகைகள் இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது ரொம்ப ஈஸியாக நமக்கு சிறுநீரக கற்கள் குணமாகும். தொடர்ந்து ஒரு சிலர் என்ன அதிகமாக கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவாங்க. ஸோ கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். பெரும்பாலும் கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்தோம்னா இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு தான் கால்சியம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது நல்லது. தண்ணீர், ஸோ நீர்ச்சத்து உடலில் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தண்ணீர் வந்து அடிக்கடி குடிக்கிறது, பழச்சாறுகள் அருந்துவது, இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் சிறுதானிய வகைகள் ரொம்ப முக்கியம். அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த திணை, சாமை, கேழ்வரகு இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக கற்கள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா நெரிஞ்சல். ஸோ இந்த நெரிஞ்சல் அப்படின்னு சொல்கிற விஷயம், இந்த ஒரே ஒரு பொடி போதும் சிறுநீரக கற்களை வந்து நமக்கு கரைச்சி வெளியில் வர்றதுக்கு. ஸோ இந்த நெரிஞ்சல் பொடியை நம்ம அதுவும் முக்கியமாக யானை நெரிஞ்சல் அப்படின்ற ஒரு மூலிகை. ஸோ இந்த நெரிஞ்சல் பார்த்தோம்னா பெருமருந்துகள், நிறைய மருந்துகள் செய்கிறதுக்கு இந்த சாறு விட்டு தான் அரைச்சி செய்வாங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நெரிஞ்சல் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. நெரிஞ்சல் பொடியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 கிராம் அளவுக்கு நெரிஞ்சல் பொடி எடுத்து தண்ணீர் 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இதை காலை இரவு 2 வேளையும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து இப்படி பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த நெரிஞ்சல் எத்தனை நாட்கள் குடிக்கலாம் அப்படின்னா 1 மாதம் அளவுக்கு குடிச்சிட்டு திரும்பவும் நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இது குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ பித்தம் அதிகரிக்கிறதுனால வந்திருக்கிறதா இல்லை வாதம் அதிகரிச்சதுனால இந்த சிறுநீரக கற்கள் வருதா, அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம கிளினிக்கில் அதற்கான சிறப்பு சிகிச்சைகளும் மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை பிபி அதிகமாக இருக்குங்க, இல்லை நமக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல்நிலை இருக்கும். அதற்கு ஏற்ற டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிறுநீர் பெருக்கி, இந்த மருந்துகளை கொடுக்கும்பொழுது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நம்ம வந்து பயப்படவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக நம்ம சிறுநீரக கற்களை கரைக்க முடியும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை. நன்றி.